உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். உங்க தெருவுலயே உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். உங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துல நீங்க வித்தியாசமா இருப்பீங்க. அதன் மூலமாக தேவனை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் நன்மை அடைகிறதையும் நீங்க வாழ்க்கையில முன்னேறுகிறதையும் செழிப்படைகிறதையும் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை அறிந்து கொள்வார்கள். அப்ப இதெல்லாம் தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டும். இதெல்லாமே கல்வாரி சிலுவையின் மூலமா தான் வந்துச்சு. அதுதான் மையம். நன்மையை பத்தி பேசுறோம், செழிப்பை பேசுறோம், வெற்றியை பேசுறோம். சிலர் என்னன்னா என்ன எல்லாமே வெற்றி செழிப்பு சுகம்னு பேசிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் வேற என்ன பேசுறது? சிலர் கேட்கறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா இருக்குது. ஏதோ அவங்க தீமையை அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற மாதிரி, ஏன் நீங்க எப்பயுமே நன்மையவே பேசிட்டு இருக்கிறீங்க? நன்மையை தான் பேசணும், நன்மையை தான் பேசணும், சுகத்தை தான் பேசணும், செழிப்பை தான் பேசணும். நீங்களும் வீட்டில் அதை தான் பேசணும். நீங்க உங்க வீட்டில் யோசித்து பாருங்களேன். உங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு, உங்க தாத்தா பாட்டி, நீங்க வேலை பார்க்குறீங்க, அப்போ உங்க பிள்ளைகள்லாம் இருக்குது, அப்பா அம்மா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எப்படி நம்ம நாசமாக போகிறோம், எப்படி நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிருப்போது, எப்படி வீடெல்லாம் இழக்க போகிறோம், எப்படி பொருட்கள்லாம் நாசமாக போகுது, எல்லாம் உருவிடாமல் போக போகிறோன்றத டெய்லி உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் வந்தோன்னா அப்பா வந்துட்டாரு நல்ல வார்த்தை பேச போகிறாருன்னு சொல்லுவாங்களா? நீ தயவுசெய்து வாயை மூடுன்னுவாங்க, நீ பேசாமலே இரு அப்படின்வாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இங்கே வசனத்தை பேசுகிறப்ப மட்டும் நம்ம என்னது பொறுக்கி எடுத்து நல்ல வார்த்தைகளை பேசுறது அவ்வளோ பெருசாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. கண்டிப்பாக நல்ல வசனங்களை எடுத்து நல்ல வார்த்தைகளை எடுத்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவங்களை எல்லாம் உரிமையாக்கி கொள்கிறது அப்படிப்பட்ட வார்த்தையை தான் எடுத்து பேசணும். அது எல்லாமே நம்மளுக்கு சொந்தம் எப்படி ஆகுதுன்னா கல்வாரி சிலுவையின் மூலமாக தான்.